நம்ம இந்தியர்களோட உணவுல எப்படி காரம் புளிப்புலாம் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி உப்பு ரொம்ப முக்கியம் தாங்க. ஆனா உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்க அளவை விட நம்ம இந்தியர்கள் அவங்க உணவுல உப்பு அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவு தான் உப்பு எடுத்துக்கணுமா, ஆனா நம்ம 2 மடங்கு அளவுக்கு உப்பை பயன்படுத்திட்டு இருக்கோம். சொல்ல போனா ஒரு நாளுக்கு 10.9 கிராம் உப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, நம்ம உணவுல அப்ப சேர்க்கிற உப்போட முறை சரிதானா நீங்க கேட்டா அதற்கான வீடியோ தான் இது அப்படின்னு சொல்வேன். அதை பத்தின விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது சமைக்கப்படாத உப்போட பக்க விளைவுகள். அதாவது உப்பு அதிக அளவுல சாப்பிடும்போது உயர் ரத்த அழுத்தம், வயிறு புற்றுநோய், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தும். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சமைக்கப்படாத உப்பு அதிகமா சாப்பிடும் போது அது இதய கோளாறு, சிறுநீரக கோளாறுகளை உருவாக்குமா. அது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலத்துல பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தணும் மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம், சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உணவுல சேர்க்கிற உப்பு ஆபத்தா இல்லையா அப்படிங்கிறது நாங்க. என்னன்னா, உப்பு உணவுல சேர்த்து வேக வச்சு சாப்பிடும் போது அதுல இருக்க இரும்பு சத்தை நம்ம உடல் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணும். ஆனா இதுவே சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உணவுல உப்பு சேர்த்து சாப்பிடும் போது அதுல இருக்க இரும்பு சத்து அப்படியே இருக்கும். சோ இது நம்ம உடல்ல சீக்கிரமா உயர் ரத்த அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா தினமும் ஒருத்தர் 1 டீஸ்பூன் உப்பை தாங்க பயன்படுத்துறோம். ஆனா இன்னைக்கு பெரும்பாலான பேரு அளவுக்கு அதிகமா உப்பை பயன்படுத்திட்டு இருக்கோம். சொல்ல போனா 10 கிராம் உப்புல 4000 மில்லிகிராம் சோடியம் இருக்கு. சோடியத்தோட அளவு நம்ம உடல்ல அதிகமாகிறதும் அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. உணவுல உப்பு அதிகமா சேர்க்கும் போது அது ரத்த அழுத்தத்தையும் இன்னும் பல பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். எப்படி நம்ம உணவுல அதிகமான உப்பு பயன்படுத்துறது பிரச்சனைன்னு சொன்னேனோ அதே மாதிரி குறைவான உப்பு பயன்படுத்துறதும் ஆபத்தான விஷயம் தாங்க. ஏன்னா ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாரடைப்பால இருந்தவங்களோட எண்ணிக்கையில பாதிக்கும் மேற்பட்டவங்க பாத்தீங்கன்னா குறைவான உப்பு பயன்படுத்திருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை உணவுல உப்பு அதிகமா சேர்த்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க அடம்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்று வழியும் இருக்கு. அதாவது வெள்ளை உப்புக்கு பதிலா நீங்க ராக் சால்ட்டை உங்க உணவுல சேர்த்துக்கலாம். இது எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லல, மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உப்பு மேல இருந்த டவுட் இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.